என்னது ஓட்டு மிஷின்ல எந்த பட்டன் நமக்குனாலும் பிஜேபிக்கே ஓட்டு விடுற மாதிரி மோடி செட் பண்ணிட்டாரா? இப்படிதாங்க ஒரு சில தற்கொலை அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணவே முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் பலமுறை சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. எத்தனையோ ஹேக்கர்ஸ் இருக்கீங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கீங்க, வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன போதும் யாராலையும் ஹேக் பண்ணவே முடியல, நிரூபிக்கவே முடியல. ஏன்னா இவிஎம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் தான். இது நெட்வொர்க்ல கனெக்டடா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர்ல எப்படி 1 அமுக்குனா 1 விழுதோ, 2 அமுக்குனா 2 விழுதோ, அதே மாதிரிதான் இவிஎம் மிஷினும். ஆனா எதிர்க்கட்சிகளால மக்கள் ஆதரவை பெற முடியல, மக்கள் திரும்ப மோடிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காண்டுல இவங்களோட படுதோல்விக்கு ஏதாச்சும் முட்டு கொடுத்தாகணும். அதனால பழிய தூக்கி இவிஎம் மேல போட்டுறாங்க. இவிஎம் ஓட்டிங் மிஷின் இருக்கிறதால தான் பல ரவுடி கட்சிகளால பூத் கேப்சரிங் பண்ண முடியல, கள்ள ஓட்டு போட முடியல அப்படிங்கிற கோபத்துல திரும்பி வாக்குச்சீட்டு முறைக்கே போகலாம் அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நாடியாது வாக்குச்சீட்டு முறையில பேப்பர் பேலட்ல ஒன்னொன்னா ஓட்ட குத்தி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துடும். இதுதான் ஐடியாவா?